18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் 18 தர்பார்ல உங்களை குஷிப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கலாமா? கூட்டணியில் இருக்கிறவங்க உண்மையிலேயே பார்த்தா நீர் பூத்த நீர் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது சொல்ல முடியல. இப்போ சிபிஎஸ் சிபிஎம் அவங்களுடைய கொள்கைனா மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடுறது. அவங்க போராட்டத்தையே மறந்துட்டாங்க. இப்போ மது ஒழிப்புல நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் எல்கேஜி வந்திருக்கிறார். தலித் சமூகத்தை ரெண்டா, தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது. பாஜகவை பற்றி பாமகவை பற்றி பேசுறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது. அப்பாடா, எல்லாத்தையும் ஒரு வழியா பத்திரமா காப்பாத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அங்க பாருங்க, உத்தராகண்ட்ல இப்படித்தான் நிலச்சரிவுல தமிழர்கள் ஒரு 30 பேர் மாட்டிக்கிட்டாங்க. பாருங்க, நம்ம முதலமைச்சர் உடனே தலையிட்டு பேசி அவங்கள மீட்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. ஆமா, வணக்கம். வணக்கம், ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க இருக்கு? தைரியமா இருங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. எல்லாம் நாங்க தொடர்பு இருக்காங்க. அங்க இருக்க கலெக்டர் சரிம்மா சரிம்மா, தைரியமா இருக்கு. ரைட்டுமா, வணக்கம் 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 வணக்கம். அட, என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைச்சா எனக்கு என்னங்க, நாங்க அப்படித்தான் குளிப்போம், ஜாலியா இருப்போம் அப்படின்னு 2 பேரு பயங்கரமா குளியல் போட்டிருக்கிறாங்க. ஆமா, ஊதா 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 பூ நீலகிரியில பூத்துச்சு குறிஞ்சி பூ அப்படின்ற மாதிரி நீலகிரி அப்படின்ற பெயர் காரணத்துக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் இந்த பூ ரொம்ப முக்கியமானது. அப்படியான ஒரு ஊதா குறிஞ்சி பூ நீலகிரியில பயங்கரமா பூத்திருக்கு. சுற்றுலா பயணிகளை ஒரே ஹாப்பி தான் போங்க. தென்றல் வீசும் தென்காசி மாவட்டத்துல சீசனே இல்லைனாலும் கூட நாங்க அப்படி தாங்க கொட்டுவோம் அப்படின்னு அருவியில தண்ணி சீரா கொட்ட குளிக்க ஆஹா என்ன ஒரு மகிழ்ச்சி போங்க. அப்புறம் பார்த்துங்க, நம்ம மக்கள் நாடு முழுக்க ஜாலியா ஓணத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கன்னியாகுமரி மக்கள் ஒரே கொண்டாட்டம் போங்க. ஆமா, என்ன வெயில் இது! செப்டம்பர் மாசமா இல்ல மே மாசமானே தெரியாத அளவுக்கு சும்மா பொலன்னு பொழந்து கட்டுறா. அப்படி இருக்க முடியல பாத்துங்க. ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும் அப்படியே எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுறது. அப்படிதான் பாருங்க, மக்கள்லாம் உதகையில கூடி அப்படி ஒரு ஆனந்தமா படகு சவாரி பண்ணிருக்கிறாங்க. ஆமா,
ஓணம்னு வந்துட்டாலே அப்படியே கேரளா பக்கம் போயிடுவோமா, ஒரு 8 போய் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு வருமா நிறைய பேருக்கு தோணும். பார்த்துங்க, அந்த குறையெல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டிலே இப்போ ஓணத்தை கலர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கேரள மக்களுடைய அந்த உடையை உடுத்துறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்ககிட்டே கேட்டிருக்கோம். அவங்களும் பல விதமான பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்களே பாருங்க. லைக் பண்ணுறோம். அது வந்து இப்போ இன்னும் போக போக நிறைய என்ன சொல்கிறது, முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. இப்போ சாரீ ஒரு கலரில், அந்த ட்ரெஸ் ஒரு கலரில் ரொம்ப க்யூட்டாக அழகாக, நம்ம பொண்ணுங்களே வந்து ரொம்ப க்யூட் ஆயிடுறாங்க அதை போட்ட உடனே. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. கேரளா பொண்ணுங்களோட நம்ம பொண்ணு அழகா இருக்காங்கன்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னல்ன்றதுல ரொம்ப கேவலமா போடுறாங்க, அதுல எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ நம்ம கேரளா மக்கள் பொங்கல் கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம சகோதரர்கள், ஸோ நம்ம கேரளாவில் நம்ம அவங்களுக்குள்ள இணைந்து பண்ணிட்டதுனால நமக்குள்ள அவங்களுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப ஓங்கும். ஸோ அந்த ஓணம் நம்மளுக்கு தெரியாது, அவங்க நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால நமக்கு ஓணம் வந்து இன்னும் அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள சேர்ந்து கொண்டாடுவோம். எந்த பண்டிகைனாலும் சரி, ஸோ மக்களோட மக்களாக சேர்ந்து கொண்டாடுறதுனால ரொம்ப மகிழ்வான தருணங்கள் தான். அது வந்து அவங்க விருப்பங்க, அது பிடிச்சிருக்கு, அதனால அணிகிறாங்க. ஓணம் கேரளாவில் என்ன கலாச்சாரம் இருக்குதோ அது நம்மளும் பயன்படுத்தி சந்தோஷமா எல்லா காலேஜிலும் பயன்படுத்துறாங்க. இது வந்து கலாச்சாரத்துக்கு ரொம்ப முன்னோட்டமாகவும் சந்தோஷமா இருக்கிற விஷயம். கேரளா ஸ்டைலில் வந்து கல்லூரியில் எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் உண்டான நட்புறவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தமிழ்நாட்டு பெண்களும் கேரளா பாரம்பரிய அந்த உடை அணிஞ்சு சேலை அணிஞ்சு இங்கே வந்து ஓணம் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. இது வந்து 2 மாநிலங்களுக்கு இடையேயான அந்த வந்து ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு ஒற்றுமையை வந்து இது வந்து காட்டுது. இது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிறது. எத்தாதண்டி அங்க பாரு, இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்குது. ஏப்பா எங்கப்பா வழி இருந்துச்சு, எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருந்தோமே, எந்த வழியா வந்த அப்படின்ற மாதிரி மெக்கானிக் சும்மா மிரண்டு போயிருக்கா. அப்படி அதுவும் இன்ஜின் பக்கமா போய் படுத்திருக்கா. அப்படி பாவம் ஏதோ குளிர் எடுத்துச்சோ என்னமோ அந்த பக்கம் போய் படுத்திருக்கிறாரு. पेंट कर देगा, सीधा करो, सीधा सीधा इंची टेप ले आए लोग। लाइट पूछ डाला जाता है, सीधा कर भाई। அதாவது அவரு மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரு, நாங்கெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் நான் உண்மையை தாங்க சொல்றேன், நீரு பூத்த நெருப்பு மாதிரி அவங்க கூட்டணிக்குள்ள ஒரே புகைச்சலா இருக்குது. சரி மகேஷ், இப்போ போர்டு வந்து நாங்களா பிடிச்சிருந்தோம். வீடு முன்னாடி கருப்பு சட்டை போட்டு கருப்பு பேண்டை போட்டு முழு மது விலக்கு கொண்டு வரணும், மதுன்ற அரக்கு தேவையில்லை, மது டாஸ்மாக மூடணும் நாங்களா சொன்னோம். எங்க கொள்கை என்ன, அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க. படிப்படியாக வந்து மது கடைகளை மூடி அந்த அடிப்படையில் 1000 கடை மூடணும். எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு 500 கடை மூடணும். ஒரேடியா வந்து மது கடையை வந்து அப்புறம் மூடிடலாம். ஆனா நீங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சொன்னீங்க. நான் சொல்றேன், போராட்டம் பண்ண மாதிரி மது கடைகளை மூடுங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க உண்மையிலேயே பார்த்தா நீரு பூத்த நீர் மாதிரி தான் இருக்காங்க. அதாவது சொல்ல முடியல. இப்ப சிபிஎஸ் சிபிஎம் அவங்களுடைய கொள்கைனா மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடுறது, அவங்க போராட்டத்தையே மறந்துட்டாங்க இப்போ. அதாவது பாருங்க, அவங்களும் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, அவங்க பண்ணிட்டு போட்டோம். ஆனா ஒண்ணுங்க, தலித் மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை விதைச்சது அவங்க தான். அது அவங்களே மறுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம சரியா இருக்காதுங்க, 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்றது சரியா இருக்காது. அதைத்தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நான் ஏன் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னேன் என்றால், மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக ஒரு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்பதால் திமுகவும் இதில் சேர்ந்து அழுத்தம் கொடுத்தால்தான் இது நிகழும். இது ஏன் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடாக பார்க்க வேண்டும்? விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம், அனைவரும் சேர்ந்து குரல் கொடுப்போம், அவ்வளவுதான். தலித் சமூகத்தை 2 தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது.
அதனால் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தலைவர்கள் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவை, ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவர் மது ஒழிப்பில் ஈடுபடுகிறார்கள் அல்லது அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் குறைத்து மதிப்பிடவும் இல்லை, நான் விமர்சிக்கவும் இல்லை. அவர்கள் செய்யவில்லை என்றும் நான் சொல்லவில்லை. எங்களால் அப்படி இணைந்து பயணப்பட முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டினேன், அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுண்ணே, இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு கூட பிஎஸ்டி படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு இன்னைக்கு தானே தெரிய வருது. அது என்ன போங்க, அண்ணன் என்னமா பேசியிருக்கிறார் பாருங்க. அவர் பிஎஸ்டி, ஒரு எல்கேஜி, ஏகப்பட்ட விஷயத்த பேசியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் மட்டும் என்னவா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கா. அப்படி அவர் கட்சி மட்டும் என்னவா? பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம், அவ்வளவுதான். அதுல எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேற வித. நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் எல்கேஜி வந்திருக்கிறார். ஸ்டாலினா எடப்பாடியா, ஸ்டாலினா எடப்பாடியா, ஸ்டாலினா எடப்பாடியா, இப்படி தாங்க தமிழ்நாடு. அதை விட்டுட்டு கூட்டணி நோ நோ நோ, தமிழ்நாடு மக்கள் விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, என்ன பேசுறீங்க நீங்க அப்படின்னு அண்ணன் கேள்வி கேட்டிருக்கா. அப்படியா இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம். கூட்டணி என்ற பேச்சே கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்தில். கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. முதல்ல அதை நினைச்சுக்கோங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும். மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். ஒன்று திமுகவா அதிமுகவானு தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும். தமிழ்நாட்டுக்கான தேர்தல் 2026 தேர்தல் திமுகவா அதிமுக, ஸ்டாலினா எடப்பாடியாரா? பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, பாஜகவை பத்தி பாமகவை பத்தி பேசுறதுக்குலாம் அவருக்கு அருகதையே கிடையாதுங்க. அவர் என்ன மொத்த தமிழ்நாட்டுக்குமான கட்சியா, இல்ல தலித்துகளுக்கான கட்சியா என்ன? அப்படி மட்டும் இல்லைங்க, அதுலயும் குறிப்பிட்டு ஒரு சாதாரண கட்சி. அவரு போய் இப்படிலாம் பேசலாமா? என்ன நீங்க போங்க அப்படின்னு அண்ணன் அவர் பாட்டுக்கு போகிருக்கா. அப்படி திருமாவளவனுக்கு பாமகவை பற்றி பாஜகவை பற்றி பேசுறதுக்கு யோகியதை இருக்கிறதா? முதல்ல அவர் யாரு, அவருடைய கட்சி என்ன? திருமாவளவன் ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல் விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான கட்சியும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால் பாஜகவை பற்றி பாமகவை பற்றி பேசுறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது. இப்போ நான் என்னத்தை பதில் சொல்றது? நீங்க பாட்டுக்கு என்னைய பார்த்தே அந்த கேள்வியை கேட்குறீங்க, நான் என்னத்தை சொல்றது? வரட்டும், தேர்தல் வரட்டும், வந்து கேட்கட்டும். தலைமை இருக்குது, தலைவர் இருக்கிறாரு, அவங்களாம் முடிவு பண்ணுவாங்கப்பா. பொது வெளியில பேசினா நான் என்னத்தை பதில் சொல்றது? அது தலைமையோடு தேர்தல் நேரத்தில் பேசி முடிவெடுக்க வேண்டியது. இப்பொழுது அது குறித்து நாங்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அதுதான் சொல்றேன். அது அங்கே பேச்சுவார்த்தை, தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் பொழுதுதான் அதை பேச முடியும். அவர் பேசட்டும். பொது வெளியில பேசுறதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட பேசினா நான் தலைவர்கள் பதில் சொல்லுவேன். அவர் பேசியிருக்காரு ஒன்று, அதை வச்சு நீங்க கேட்குறீங்க. ஆனா சீட் ஷேருங்கிறது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அமர்ந்து பேசும் பொழுது சில முடிவுகள் எடுப்பார்கள். அதை தலைமை எடுக்கும், தேர்தல் நேரத்தில் எடுக்கும். இப்பொழுது அதற்கு பதில் சொல்லக்கூடிய எந்த முடிவையும் திமுக எடுக்கவில்லை. நண்பர் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு. இவ பாருங்க, கூட்டணியில் இருந்துகிட்டே அப்படியே அழுத்தத்தை கொடுக்கிறார். ஆமா, இதை நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஆனா அவர் ரொம்ப காலமா ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிறாருன்னு மாதிரி எனக்கு தோணுதுங்க. நண்பர் திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் போதிலே அவர் அது தீவிரமா இருக்கிறது உண்மை. ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இதுல ஒரு பதிவு வருது, அது அட்மின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ஏதோ குழப்பத்தில் இருக்காரு. திமுக கூட்டணியில தான் இருக்காரு. திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார், மது விலக்கை கொண்டு வாங்க,
இப்போ இல்லைன்னா எப்போ கொண்டு வர போகிறீங்க? அதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது. பாப்பா போடு, கேஸ போடு, வழக்க போடு, நான் பார்த்துக்கிறேன், அப்படித்தான் கரை வெட்டி கட்டுவேன், என்ன செய்ய முடியும் அப்படின்னு வீர தீர பராக்கிரமத்தை அண்ணன் வெளிப்படுத்தி இருக்கிறார். யார் சொல்றாங்க வேஷ்டி கட்டுறேன் மேல கேஸ் போட சொல்லுங்க, எந்த மேல கேஸ் போட சொல்லுங்க, நான் வேஷ்டி கட்டுறேன் கேஸ் போட சொல்ல என் மேல நடவடிக்கை எது போட சொல்லுங்க. அதாவது யாரு சேர்க்க முடியாதுன்னு சொன்னது யாரு சொல்லியிருக்காரு? முன்னால சொன்னாங்க, இப்ப நான் பேசினதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்றவர்கள் தானாகவே இந்த இயக்கத்தை விட்டு சென்று விடுவார்கள், அரசியலில் அனாதையாகி விடுவார்கள். அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் ஆட்சி அதிகாரத்துல பகிர்வு இந்த மாதிரி டாக்கா போயிட்டு இருக்குது. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? நியாயமான கோரிக்கை, நிலைப்பாடு சரி. அதே பாரதிய ஜனதா கட்சி 100% ஆதரிக்கிறது. நாங்க எந்த விஷயத்தை பண்ணாலும் நாசூக்கா பண்ணுவோம். நான் இப்போ சொல்றேன், நல்லா கேட்டுங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி, அதான் பழைய அதிமுக ஆட்சி அமைத்தே தீர்வோம் அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. ஆமா, நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய ஆட்சி நிச்சயம் நான் கொண்டு வராம ஓய போவதில்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தேர்தலுக்கு நிச்சயமா இருக்கட்டும், அதுக்குள்ள நாங்க செஞ்சு வந்துருவோம். நான் ஒன்று சொல்லட்டா, அம்மாவுடைய ஆட்சி எப்படியும் அமைக்கிறதுக்கு என்ன வழி என்ன வியூகம் பண்ணணுமோ அதை நான் கட்டாயம் செய்வேன். அதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்போதுமே எதையுமே அமைதியாக செய்யக்கூடிய ஆள். அதில் நாங்கள் சக்ஸஸும் ஆகியிருக்கோம். அப்படித்தான் நாங்கள் தலைவர் மறைவுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எங்களுடைய வழி அப்படி தான் இருக்கும்.